நீதிமன்றத்துக்கு முன்னால் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம், காட்டு முராண்டித்தனமான ஒரு விடயம். இதற்கு அங்கே இருக்கின்ற போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும். நொச்சிகுள மக்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த கிராமத்து மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த விடயத்தை போன அரசாங்கத்தின் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். காரணம், துப்பாக்கி பிரயோகங்கள் AK-47 பாவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன துப்பாக்கி பாவிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிகுள மக்களை பார்த்துதான் பிரயோகிக்கப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவை போலீசாருடைய மெத்தன போக்கும் இதிலே அடங்கி இருக்கிறது. அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சூழலில் மீண்டும் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கிறது. அவை இது கண்டிக்கத்தக்கது. இது ஜனாதிபதியின் கவனத்திற்கும் பாராளுமன்றத்திலும் நாங்கள் இதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கிறது. போன உயிரை திருப்பி பெற முடியாது. அந்த உயிர் நீத்த துப்பாக்கி பிரயோகத்தால் பல சம்பவங்களால் உயிர் நீத்த அந்த குடும்பங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இனி அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதிலே முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும். இந்த அழுத்தத்துக்கு காரணம் போலீசாருடைய கவலை இனம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அவை முப்படைகளும் அங்கு பாதுகாப்புக்கு இருக்கிறது போல காட்டிக்கொண்டு இந்த விடயங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம். அந்த வகையிலே இது நிறுத்தப்பட வேண்டிய விஷயம். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அதற்கான ஒரு குழுவை போலீசார் புலனாய்வுத்துறையோடு இணைந்து செய்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மன்னாரில் இருக்கிற போலீசாரை வைத்துக் கொண்டு இந்த விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஆகவே கொழும்பிலிருந்து இந்த விசாரணைக்காக வந்து அவர்கள் தனித்துவமாக செயற்படுவதன் ஊடாகத்தான் இதை வெற்றி கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த சம்பவம் உயிர் நீத்த அந்த நீத்தவர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அந்த குடும்பங்கள் மேலே மிகவும் தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்ற குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னார் போலீசார் தவிர்த்து கொழும்பிலிருந்து இதற்கான ஒரு படை ஒரு அணி வந்து இதை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அவை இது சம்பந்தமாக சகல தரப்புகளுக்கும் என்னுடைய கவனம். நாங்கள் இது சம்பந்தமான செயற்பாட்டை நிச்சயமாக செய்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயல்பாடு என்பதை கண்டிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. துப்பாக்கி பிரயோகம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகவே காலந்தாத்தால் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.